இன்ஃபோசிஸ்லேருந்து ரிசைன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 months கிட்ட ஆக போகுது. ஃபர்ஸ்ட் 2 months வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு பர்சனல் டைம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி இப்போ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். அந்த 2 months வந்து நிறைய யோசித்தேன், நிறைய இது போச்சு. எனக்கு அப்போ எதுவுமே தெரியலை. பட் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப 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 மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கொலீக்ஸ், டீம்மேட்ஸ், எவ்ரி திங், கேம்பஸ், கேன்டீன், ஒரு விஷயமும் நான் இங்கே இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என் மைண்டில் இன்ஃபோசிஸ் தான் ஓடிட்டுருக்கு. அதுக்காக இப்போ போன கம்பெனி பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு இல்லை. அங்கேயுமே நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் எல்லாருக்குமே இப்படி தான் ஃபீல் ஆகுமான்னு தெரில. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி 3 years அங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திடீர்னு இன்னொரு கம்பெனி, இன்னொரு ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் பண்ணியிருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்களும் இதே மாதிரி உங்கள் கம்பெனி மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு படிக்கும்போது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா I just want to say என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீம்மேட்ஸ், என்னோட கொலீக்ஸ், முக்கியமாக இன்ஃபோசிஸோட கேம்பஸ் எல்லாத்தையுமே நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, நான் கேம்பஸில் மேக்ஸிமம் என்ன தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் சில டைம் வந்து தனியாக இருக்கிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த நிறைய டைம் தேவைப்படும். எனக்கு தனியாக நிறைய யோசிப்பேன். ஸோ கேம்பஸ்லேயும் அப்படி தான். எனக்கு அந்த கேம்பஸ் அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். பிகாஸ் நிறைய டைம் வந்து நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தப்பேன். நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த 3 yearsல நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து தனியாக இருக்கப்போ அங்கே உட்காந்து யோசிப்பேன். அந்த கிரவுண்டு கிட்ட அந்த ஸ்டோன் பெஞ்ச், நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ஃபோசிஸில். ஸோ அதெல்லாமே யோசிக்கும் போது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய நல்ல மெமரிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் சம் பேட் மெமரிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ். அண்ட் உங்களுக்கு தெரியும் யார் யார் அப்படின்ட்டு. அண்ட் நிறைய பேர்கிட்ட நான் வந்து சொல்லவும் இல்லை, நான் ரிலீவ் ஆக போகிறேன், ரிசைன் பண்ண போகிறேன், எதுவுமே நான் இன்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட் ஒரு 5 to 10 members தான் தெரியுமே மோஸ்ட் ஆஃப் தம். ஸோ நிறைய பேர்கிட்ட பாய் சொல்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஸோ பாய் காய்ஸ் அண்ட் மிஸ் யூ ஸோ மச் எவ்ரிபடி. நிறைய பேர் இருக்கீங்க. நான் வந்து எம்சிடியில் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், ஷோல்ஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் மைசூர் போயிருக்கேன். மைசூரில் நிறைய பேர் பார்த்து பேசி பழகிருக்கேன். பெங்களூர். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் யாரை மென்ஷன் பண்ணுறேன்ட்டு. ஸோ ஜஸ்ட் ஒருத்தரெல்லாம் மென்ஷன் பண்ணணுன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ மிஸ் யூ ஸோ மச் எவ்ரிபடி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாரையுமே. அண்ட் கண்டிப்பாக லைஃப்பில் நிறைய சான்சஸ் இருக்குது. அகைன் வேறு கம்பெனியில் கூட நம்ம மீட் பண்ணலாம். அண்ட் இன்ஃபோசிஸ் மிஸ் யூ ஸோ மச். ஏன்னா நான் என்னோட இந்த ஐடி ஜேர்னி பற்றி நான் பேச ஆரம்பிக்கும் போது இன்ஃபோசிஸ் தான் ஃபஸ்ட் கம்பெனி. ஸ்டார்டட் வித் என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட ஒரு ஐடி கம்பெனி பேர் இன்ஃபோசிஸ் தான். அதெல்லாம் இன்ஃபோசிஸ்க்கு போய் ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் வாண்ட் டு அட்ரஸ் திஸ். எனக்கு தெரில, ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஒரு ஜாயின் பண்ணிவிட்டேன் என்னோட கம்பெனியில். பட் எனக்கு சடனாக இன்ஃபோசிஸை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்ஸ் ஒரு நிமிஷமும் வந்து நினைக்கும் போதே வந்து திருப்பி அந்த மூமெண்ட் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். மிஸ் யூ கைஸ், மிஸ் யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் கம்பெனி, நான் வந்து இன்ஃபோசிஸில் ஒரு 3 years ஒர்க் பண்ணிட்டு தான் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது படிக்கிறப்ப ஓகே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ப்ளஸ் அது படிக்கும்போது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு தோணுது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிஸ் யூ கைஸ், மிஸ் யூ இன்ஃபோசிஸ், மிஸ் யூ எவ்ரிதிங்.